எல்லாரும் கலந்துக்குவாங்க, தலைவர் கலந்துக்குவாங்க. அவங்களும் 2ஆம் தேதி கமலாலயத்திற்கு வருகிறார். லண்டன் சென்றிருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பும் தேதியை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவித்துள்ளார். இனிமேல் காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது இடங்கள் குறிப்பிடுவாங்க, அந்த இடத்துல நிச்சயமா நடக்கும். பாஜக மாநில தலைவர் அதுக்குள்ள வந்துருவாரு, அவர் கலந்துப்பாரா? இது பாஜக சார்பாக நடக்கிறது இல்ல. இந்து சமுதாய மக்கள், வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்பு குழு என்று அமைக்கப்பட்டு அதன் சார்பாக நடக்கிறது. நிச்சயமாக தலைவர் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, நிச்சயமா கலந்துக்கலாம். ஏன் மற்ற சிறுபான்மை அமைப்புகளோடு கலந்துக்கலாம். நம்ம இங்க இருக்கிற இந்து மக்கள் வெளிநாடுகளில் பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லாருக்கும் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு, அந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்குல்ல. எல்லாரும் கலந்துக்குவாங்க, தலைவர் கலந்துக்குவாங்க. அவங்களும் 2ஆம் தேதி கமலாலயத்திற்கு வருகிறார். காலையில் 10 மணிக்கு அவருக்கு மிக பிரம்மாண்டமான சிறப்பான வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களால் அங்கே வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடப்பதற்கு, நமது வேதனையை பகிர்ந்து கொள்கிற விதமாக, நமது கண்டனத்தை தெரிவிக்கிற விதமாக, அங்க இருக்கிற வங்கதேச இந்து மக்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிற விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக அவருடைய இந்து சமூக தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம். இதுல பாஜக அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கல. இந்து சமுதாய உணர்வுள்ள எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். இல்ல ஒரு நம்ம நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் பாதிக்க முடியும். நம்ம எல்லாரும் சிட்டிசன் இந்தியன் தானே. இதுல எந்த மதம் ஜாதின்னு பார்க்க வேண்டியது இல்ல. அந்த அடிப்படையில் சொல்றேன். ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.